எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோங்க? இப்போ கொஞ்சம் இந்த ட்ரக்ஸ், அதாவது போதைப் பொருள், போதை சம்மந்தப்பட்ட பொருள்கள், இது ரொம்ப பிரச்சனையாகி திரையுலகம் ஃபுல்லாக பாதித்து ப்ராப்ளம்ஸாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இல்லைங்க, திரையுலகம் மட்டும் பாதிச்சிருக்கான்னு கேட்டால் இல்லைங்க, எல்லா வகையிலையும் பாதிப்பு இருக்குது. அவங்க எப்படி ஆளுங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாரையும் செயினாக போட்டு கனெக்ட் பண்ணி யாரும் மாட்டினாலும் வெளியே வர்றது எப்படி, இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்கங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தாங்க கொடுக்குறாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் போக போக அவங்கள கொடுக்க வைக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. அதே மாதிரி பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிறாங்கங்க. இதில் ஒருத்தவங்க லைவில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, அது அவங்கவுங்க விழிப்புணர்வோடு இருக்கணும்னு. இல்லைங்க, கிடையாதுங்க. வேண்டான்னு ஒருத்தவங்க போனால் அவங்கள எப்படி சாப்பிட வைக்கணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட வச்சிடுறாங்கங்க. அந்த பிள்ளைங்க வேண்டான்னு ஒதுங்கினா கூட ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோ காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களோ அந்த குழந்தைங்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணணுமோ சேர்க்கணுமோ, வசதியான வீட்டு பிள்ளைங்க யார் எப்படி கொண்டு போகலாம், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கங்க. அப்போ எப்படி இருக்கணும்? இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான குழந்தைங்க என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? உடம்ப பாதிக்குதா? இல்லைங்க. வேற ஏதாவது இல்லைங்க, மூளையை பாதிக்குதுங்க. அவங்கள ரொம்ப அளவுக்கு மூளையை பாதிச்சு அவங்கள டோட்டலி செயலிழக்க வைக்குதுங்க. இது ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம இந்தியன் ஜீன் ரொம்ப எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுங்க. இது நம்மளுடைய மூளை எல்லாத்தையுமே மழுங்கடிக்கிற விஷயம் இல்லைங்களா? இது எதனால அந்த பிள்ளைங்க அடிக்ட் ஆகுறாங்க, மாறுறாங்கன்னா தனிமை விடாதீங்க. நிறைய பேரை நான் பார்த்துட்டாங்க, வீட்டில் தனியாக ரூம் கொடுக்குறது, ப்ரைவசி, இப்படி அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க அந்த ட்ரக்ஸுக்கு ஆட்கொண்டு அவங்க சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையா இல்லை அடிச்சிருக்காங்களா எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? நானே ஒரு ஆளை கண்டுபிடிச்சி நான் சொன்னேங்க, ஆனால் நான் நம்பலைங்க. ட்ரக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னேங்க, ஆனால் நம்பலைங்க. ஆனால் உண்மைங்க, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது காஸ்ட்லிங்க. வசதியானவங்க மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. அதை வச்சு எதனாலும் சாதிக்கலாங்க. இந்த விஷயத்துக்காண்டி நம்ம என்ன பார்க்கணும்னா, அடுத்து நம்ம பரம்பரை, நம்ம பிள்ளையெல்லாம் பாதிக்காமல் இருக்கணும்னா இதை பெரிய பெரிய தலைவர்கள், கட்சியில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, இதை அடியோடு ஒழிச்சிருங்க. பீடா போடக்கூடாது, வெத்தலை போடக்கூடாது, இதெல்லாம் போடக்கூடாதுங்கிறீங்க. இது நல்ல விஷயமாங்க. இதை ஒழிக்க வேணாமாங்க? ஒழிங்கங்க. நம்ம பரம்பரை வம்சம், நம்மளுடைய கல்ச்சரே போயிடுங்க. நம்ம தமிழ்நாடே அழிஞ்சிருங்க. காப்பாத்துங்க.